ஆனால் நானும் அதே கவின் மேட்டர் தான் பேச போகிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி யார் பேசினாலும் நீதியும் கிடைக்காது, ஒரு மயம் கிடைக்காது எனக்கு தோணுது. செகண்டரி. பட் என்னோடய ஆதங்கம், நான் பேசி தான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வரல, ஒன்றும் வரல, ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்காது. எனக்கு அஃபெக்ட் ஆகின மாதிரி ஃபீல் ஆகுது. அது எப்படா ஒருத்தனை கொள்றீங்க? அது எப்படா உங்களுக்கு யார் உங்களுக்கு கொடுத்தா ரைட்ஸு? எனக்கு அது புரியவே இல்லை. யார் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு சக மனுஷனை கொள்றதுக்கு உரிமை கொடுத்தா? உனக்கு என்ன 5 அறிவாக இருக்குது? கடவுள் 6 அறிவு கொடுத்துருக்கான். 22 வயசுக்கு நீ எப்படி உங்கள் அப்பா அம்மாவை நீ காப்பாற்றணும், மேலே கொண்டு வரணுங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த சாய் தான் முக்கியம்னு நினச்ச பற்றியா? அப்போவே உன்னுடைய சேர்க்கைகளுக்கு இதை பயன்படுத்திருக்கீங்க. எனக்கு புரியுதானா? இப்போ நீ ஜெயிலில் தானே இருக்கிற. எனக்கு அதான் புரியல. உங்களுக்கு நீங்கள் கொண்டதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? வேஸ்ட்டில். நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து யோசிங்களேன். சிம்பிளாக ஓகே செட் ஆகலையா, முடிஞ்ச அளவுக்கு பேசி, நீ இப்போ கூட்டி போய் பேசி, இல்லைப்பா இது வேணாம், நமக்கு செட் ஆகாது, எங்கள் ஃபேமிலி வேறுண்ணா, நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு நீ வந்து சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா கூட பெட்ரு. அதெல்லாம் தேவையில்லடா. டேய், படித்து என்னென்னமோ போயிட்டுருக்கா அந்த உலகத்தில். சயின்ஸும் அந்தளவுக்கு நமக்கு மேலே போயிட்டுருக்கோம். நம்ம 2025 இருக்குதுங்கிறதே மறந்து 2000 காலத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஆணவ கொலை வாழுங்கடா டே, இருக்குது வாழ்ந்துட்டு போங்கடா டே. ஏன்டா